புதிய அதிபர் யார் என இலங்கை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான அறிவிப்பு 9 மணிக்கு வெளியாகலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இரவு 9 மணி அளவில் தேர்தல் முடிவுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 50% வாக்குகளை இந்த கட்சியும் பெறாத நிலையில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரவு 9 மணி அளவில் தேர்தல் முடிவுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அதிபர் யார் என்ற எதிர்பார்ப்பு நாட்டு மக்கள் மத்தியில் ஆவலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு இரவு 9 மணிக்கு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் பேராசிரியர் அகிலன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். முதலாவது முறையாக விருப்ப வாக்குகள் எண்ணும் பணியானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி பார்க்கப்படுகிறது? இது ஒரு வரலாற்று மிக்க முக்கியமான ஒரு தேர்தல். இலங்கையுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த முறைதான் முதலாவது தடவை இவ்வாறு 3 வேட்பாளர்கள் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஜனாதிபதி கூட வேட்பாளராக நின்று 3 பகுதியாக பிரிந்திருந்த காரணத்தால் ஒருவருக்கும் 50% வாக்கு கிடைக்காத நிலைமையில் விருப்பு வாக்கை கணக்கிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த விடயம் குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட போகின்றார். அதை உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழு அடுத்த 1 மணித்தியாலம் அளவில் தெரிவிக்கும் என்று நம்புகிறோம். திரு அகிலன், அனுரகுமார திசாநாயக்கக்கு இத்தனை 42% வாக்குகள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நிலை, அவர் முன்னிலையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, மக்கள் எதிர்பார்ப்பு என்னென்னவாக இருக்கிறது? இலங்கை ஒரு வரலாற்றிலேயே மிக பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி போயிருக்கின்றது. சுதந்திர காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே மிகவும் முக்கியமான சவாலா இருக்க போகின்றது இந்த பொருளாதாரம். அதுவும் 2022ஆம் ஆண்டு வந்த இந்த பொருளாதார நெருக்கடியுடன் இலங்கை தன்னுடைய வெளிநாட்டு கடன்களை கட்டாத நிலைமையில் ஒரு வங்குரோத்து நிலைமையில் இருக்கின்றது. கடன் மறுசீரமைப்பு, அதுவும் குறிப்பாக சர்வதேச பிணைமுறிகளை பெற்ற அந்த கடன் கொடுத்த பெரும் வங்கிகள் நிதி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த கடன் தொகையை குறைக்க வேண்டியது இருக்கின்றது. அதே நேரம் IMF சர்வதேச நாணய நிதியத்துடன் இருக்கும் ஒப்பந்தத்தையும் மாற்றி அமைத்தால்தான் மக்களுக்கு சில நிவாரணங்களை கொடுக்கலாம், ஒரு வளர்ச்சியான பொருளாதாரத்தை தொடங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சவால்கள் தான் இதர் ஜனாதிபதியா வந்தவுடன் கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அகிலன். தொடர்ந்து நம்முடைய இலங்கை பத்திரிகையாளர் திருமிகு பாரதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் 42% வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்க அதிபராக அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இந்த அரசியல் சூழலை எவ்வாறு உற்று நோக்குகிறார்கள்? இது இலங்கையை பொறுத்தவரையிலே இது ஒரு முதல் தடவையாக ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 2வது விருப்ப வாக்குகள் இப்போது எண்ணப்பட்டு கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில் இருக்கின்றது. இன்னும் 10 நேரத்தில் அந்த இறுதி முடிவு தேர்தல் திணைக்களத்தினால் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படவிருக்கின்றது. இதற்காக அந்த வேட்பாளர்கள் அனைவருமே இப்போது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 38 வேட்பாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் அந்த இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படவிருக்கின்றது. இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டாலும் கூட நாளை தினம்தான் நினைவமாக காலையில் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்பார். அந்த 2வது விருப்பு வாக்கு எண்ணப்படுவது என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜனாதிபதியாக நாளை பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. திரு பாரதி, முதல் முறையாக இலங்கை தேர்தல் வரலாற்றுல விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வரக்கூடிய நிலை, விருப்ப வாக்கு எண்ணிக்கையின் தற்போதைய நிலவரம் என்ன?
விருப்ப வாக்கு எண்ணிக்கையின் இன்னும் விவரம் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் போதுதான் ஏற்கனவே அந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் அந்த முக்கியமான 2 வேட்பாளர்களும் ஏற்கனவே பெற்றுள்ள வாக்குகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி வாக்குகள் அதனுடன் சேர்க்கப்படும். அந்த விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. தேர்தல் திணைக்களத்தில் வைத்து இன்னும் சில நிமிட நேரங்களில் தேர்தல் ஆணையாளர் அது தொடர்பான அறிவிப்பு வெளியிட இருக்கின்றார். திரு பாரதி, இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.